வணக்கம். மித்ரன் ஹெல்த் கேர் சென்டர்லேருந்து டாக்டர் திவ்யா பேசுகிறேன். கருமுட்டை மற்றும் விந்தணுக்களினுடைய தரத்தை அதிகரிக்கும் உணவு முறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கருத்தரித்தலில் பெண்களுக்கு கருமுட்டை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதாக இருக்கோ, அதே போல் ஆண்களுக்கு விந்தணுக்களினுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இந்த இரண்டில் ஏதாவது குறைபாடு ஏற்படும் போது தான் கருத்தரித்தலில் பிரச்சனை வருது. ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே 3 லட்சம் கருமுட்டைகளோட பிறக்கிறாங்க. நாளடைவில் வளரும் போது இந்த கருமுட்டையினுடைய எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். பெண்கள் வளர்ந்து பூப்படையும் போது, அதாவது பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்துட்டு அட்டன் பண்ணும்போது ஒரு மாதமும் ஒரு கருமுட்டை முழு வளர்ச்சி அடைந்து அது கர்ப்பப்பைக்குள்ள போகும். பிறகு அது விந்தணுவோட சேர்ந்து கருத்தரித்தல்ல உண்டு பண்ணும். விந்தணுக்களுடைய சேராத கருமுட்டை இருக்கு இல்லையா, அது கர்ப்பப்பை சுவரோட சேர்ந்து உதிரமா வெளியேறும். இந்த உதிரப்போக்கு தான் நம்ம மாதவிடாய் சுழற்சி, அதாவது அதான் மென்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ பெண்களுக்கு கருமுட்டை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முழு வளர்ச்சி அடைந்த கருமுட்டை, ஆரோக்கியமான விந்தணு, இது ரெண்டும் சரியா இருக்க பட்சத்துல தான் ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்க முடியும். இதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்கள் புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இதெல்லாம்